மாவட்ட செயலாளர் ஆர்.கே. மணிகண்டன் அவர்களுடைய தலைமையில் தம்பி யுவராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டில் தொகுதியை சார்ந்த மக்களுக்கு தலைவர் அவர்களுடைய உத்தரவின்படி, பொதுச் செயலாளர் அவருடைய ஆலோசனைப்படி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அதோடு கட்சியினுடைய கொள்கை பரப்பு நிகழ்வாக நடத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் கொள்கை சார்ந்த ஒரு கட்சி. மதவாத பிஜேபியையும் அரசியல் எதிரி திமுகவையும் நேரடியாக களத்திலே எதிர்கொண்டு மக்களின் துணையோடு இன்னும் 5 மாதத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு சூழலின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. அதுவும் குறிப்பாக திருவொற்றியூர் தொகுதியில் மக்கள் இன்முகத்தோடு, அன்புள்ளத்தோடு, தாயுள்ளத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளை வரவேற்கிறார்கள். வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அண்ணன் விஜய் அவர்கள் மிக சிறப்பான முறையில் சென்றடைந்திருக்கிறார். அந்த வகையில் கழக தோழர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இன்னும் 5 மாதத்தில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஒரு ஆட்சி அமையும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த தையில் நல்ல வழி பிறந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு கட்சி உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான ஒரு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கிடைத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் தவறவிட மாட்டோம், சரியாக பயன்படுத்துவோம் என்று மக்கள் எல்லோரும் சொல்றாங்க. எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு உத்வேகத்தையும் தருகிறது. இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராகிறது. நாளைக்கு மறுபடியும் சம்பந்தப்பட்ட பொங்கல் முடிஞ்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்கிறது சிபிஐ. எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மதவாத சக்திகளோடு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பிளவுவாத சக்திகளோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பதில் விக்கிரவாண்டி மாநாட்டு முதல் மாநாட்டிலேயே அண்ணன் விஜய் அவர்கள் அறிவித்து விட்டார். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வது என்பது அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து. தமிழ்நாட்டு ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி செல்வதற்கு நாங்கள் விடமாட்டோம். முன்கள பணியாளர்களாக நின்று பிஜேபியினுடைய வருகையை நாங்கள் தடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். சட்டத்தின் பிரகாரம் நீதி கிடைக்கும், நீதி வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். தர்மத்தின் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் வர்றாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. தூய்மை பணியாளர்களுக்கு முதலாக அவர்கள் போராட்ட களத்தில் இருந்தபோது நேரடியாக சென்று சந்தித்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். சந்தித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் எத்தனை நாட்கள் போராடினார்களோ அத்தனை நாட்களுக்கும் மதிய உணவை கொடுத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தலைவர் அவர்களை பின்தொடரக்கூடிய தோழர்களும் நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் 1 கோடியை தாண்டி கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கிறது. சாதாரணமாக மக்கள் கட்சியில் இணைய மாட்டார்கள். இன்று கோடியை தாண்டி மக்கள் எங்களுடன் இணைகிறார்கள் என்றால் நாங்கள் சரியான பாதையில் செல்கிறோம். புரட்சி எப்பவுமே தானாக உருவாது, அது எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்கணும். அந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்களோடு தமிழ்நாட்டு மக்கள் இணைந்து இன்னொரு 5 மாதத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்க போகிறார். சென்சார் போர்டும் உங்களை மகட்டாக முதல்வர் கிட்டத்தட்ட இந்த மாதிரி பாலிசியாக ஒரு ட்வீட் எடுத்துருக்காங்க. அவங்களே இந்த ஜனநாயக விஷயத்தை பேசும்போது விஜய் இன்னும் பேசாம இருக்குதுன்னு சொல்றது தவறுங்க. நாங்க சட்டப்படி எல்லாவற்றையும் எதிர்கொள்றோம். நீதி வெல்லுன்னு சொல்றோம். தடை என்பது எங்க தலைவருக்கு புதுசு கிடையாது. தடை என்றால் அது மக்களின் துணையோடு உடை என்பதுதான் தலைவருடைய வரலாறு. அதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொண்டு வெற்றியை நிலைநாட்டுவோம்.